சூடான சாதத்துக்கு இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி நல்ல டேஸ்டான ரொம்ப ஈஸியான பூண்டு தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. கடாய் வச்சுக்கலாமா. கடாய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 50 கிராம் பூண்டு சேர்த்துக்கலாம். 100 கிராம் சின்ன வெங்காயம் தோல் எடுத்து வச்சிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்த்து ஓரளவுக்கு லைட்டா வதக்குங்க. இது கூடவே 2 தக்காளி எடுத்து 2 கட் பண்ணிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். எல்லாமே பெரிய சைஸாவே கட் பண்ணிக்கங்க, நம்ம அரைக்க தான் போறோம். இப்போ இது 3 சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா. தக்காளி நல்லா வதங்கணும், வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி இருக்கணும். இறக்குற டைம்ல தேங்காய் திருகல் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருகல். பாருங்க, வெங்காயம் தக்காளி எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் அந்த தக்காளி எல்லாம் ஓரமா நகர்த்திட்டு தேங்காய் திருகல் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஓரளவுக்கு பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு ஒன்னா கலந்துருங்க. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். பாருங்க, கொஞ்ச நேரம் நல்லா ஆறிடுச்சு. இப்ப இது மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்கம்மா, மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துருங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கங்க. பாருங்க, அதே கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. 1.5 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் சமையல் எண்ணெய், இது ரெண்டும் சேர்த்து நல்லா சூடாகட்டும். பாருங்க, எண்ணெய் சூடானதும் 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இது கூடவே அதே அளவுக்கு 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ரெண்டும் சேர்த்து லைட்டா வதக்கி விட்டுருங்க. ஒரு 10ல இருந்து 12 நச்சின பூண்டு இதையும் சேர்த்துக்கலாம். இப்ப இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா பூண்டு வாசனை கமகமன்னு வரும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. பொடியா நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், வெங்காயம் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. கூடவே 3 சிட்டிக்கு அளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்கம்மா. பாருங்க, இந்த அளவுக்கு வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வந்ததும் இந்த டைம்ல நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டியது இல்லம்மா. நம்ம ஏற்கனவே வதக்கி தான் அரைச்சி வச்சிருக்கோம், அதனால ஓரளவுக்கு வதக்கினா போதும். பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ அடுப்பத்தை குறைச்சி வச்சிடுங்க. ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு தொக்கு கொஞ்சம் காரசாரமா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும், வச்சிருந்து சாப்பிடலாம். கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், ஒரு 3 சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள். இப்ப இந்த மசாலா எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த தொக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சூடா சாதம் அதே போல இட்லி தோசைக்கு ரொம்ப மேட்ச் ஆகும். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியான தொக்கு இது. வீட்டுல வெங்காயம் தக்காளி இருந்தாலே போதும். இந்த தொக்கு நீங்க ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா 2ல இருந்து 3 நாளைக்கு நல்லா வச்சிருந்து சாப்பிடலாம். இந்த டைம்ல நான் கருவேப்பிலை பொடி பண்ணி வச்சிருக்கேன். இப்ப 1.5 ஸ்பூன் கருவேப்பிலை பொடி போட்டுக்கலாம். பாருங்க, கருவேப்பிலை பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. இப்ப இந்த டைம்ல நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து தண்ணியா கரைச்சி வச்சிருக்கேன். ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ், ஏன்னா புளி கரைச்சல் அதிகமா இருக்கக்கூடாது, புளிப்பு ரொம்ப கம்மியா இருக்கணும். ஒரு சின்ன கப் அளவுக்கு வந்தா போதும். தண்ணி திக்னஸ் இந்த அளவு தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது. இந்த பதத்துல இருந்தா தான் நம்ம கொதிச்சு வந்தா கரெக்ட் ஆயிடும். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கம்மா, ஒரு 7ல இருந்து 8 நிமிஷம் மூடி வச்சா போதும். மீடியமான தீல மூடி வைங்க. 8 நிமிஷம் ஆயிருக்கு, நம்ம பார்க்கலாம். நடுவுல எடுத்து கிளறி விடுங்க, அப்படியே விடக்கூடாது. எண்ணெய் தனியா கிரேவி தனியா திரிஞ்சிருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். நல்லா திக்காயிடுச்சு பாருங்க. இதை போல இருந்தாதான் சாப்பாட்டுக்கு இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த டைம்ல 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் இல்லனா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சக்கரை கூட சேர்த்துக்குங்க. நாட்டு சக்கரையா இருந்தாலும் பரவாயில்ல, சக்கரையா இருந்தாலும் பரவாயில்ல. வெல்லம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. கூடவே பொடியா நறுக்குன கொத்தமல்லி. அவ்வளவுதான்மா, நல்ல டேஸ்டான ரொம்ப ஈஸியான பூண்டு தொக்கு ரெடி. This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is the one of the online shopping app now available on Play Store. BuyMode e-shopping app. Click below link and install application.